மத்தவங்கள பார்த்து தான் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலா வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்தப்போ, அந்த நாட்டுலேருந்து தப்பிச்சு வரவங்க பக்கத்து நாட்டுலலாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்கலாம் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு 2 பேர் யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிட்ல 2 பேர கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன் கண்ண மூடிடுறாங்க. கண்ண மூடிட்டு கண்ண கட்டி வச்சுறாங்க. கண்ண கட்டிட்டு ரிஸ்ட் இருக்குல்ல, வாட்ச் கட்டுற இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணி விடுறத ஆப்போசிட் பெர்சன வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறாரு அந்த பெர்சன் வந்து, ஓகே நம்மளே இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கண்ணை மட்டும் கட்டி விட்டுறாங்க. ஆனா கையை கட் பண்ணவே கிடையாது. ஆனா கடைசியில பார்த்தா இந்த பர்சன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் செத்துட்டாங்க. எப்படின்னா இந்த பர்சனோட ரிஸ்ட்டை கட் பண்ண உடனே கீழே ஒரு பக்கெட் வைக்கிறாங்க. பக்கெட்ல அந்த டிராப்லெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தத்தை கேட்டு அந்த பர்சன் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓகே என் கையில தான் அந்த ரத்தம் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இறந்துடுறாங்க. உண்மையா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நடக்கிறத விட பார்த்து நம்ம கத்துக்கிறோங்கிறத தாண்டி அசியூம் பண்றோம்ல. ஓகே இவங்க இதை படிச்சனால இவங்க லைஃப் நல்லா இல்லை, ஸோ நம்ம லைஃப் அப்படி ஆயிடும். இவங்க இப்படி பண்ணனால நம்ம அப்படி பண்ணோம்னா இதாயிடுவோம். என்ன வேணா இருக்கட்டும், அது ஒரு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், என்ன வேணாலும் ஜஸ்ட் பிகாஸ் அது இன்னொருத்தவங்க வாழ்க்கையில நடக்குதுங்கிறதுக்காக அது உங்க வாழ்க்கையிலயும் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பண்ணி அவங்களோட டைம்லைன் வேற, உங்களோட டைம்லைன் வேற, உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதானே வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பை.